وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن محمدًا عبده ورسوله. فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. بسم الله الرحمن الرحيم. ولقد خلقنا الإنسان ونعلم ما توسوس به نفسه ونحن أقرب إليه من حبل الوريد إذ يتلقى المتلقيان عن اليمين وعن الشمال قعيد ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد. وجاءت سكرة الموت بالحق ذلك ما كنت منه تحيد. ونفخ في الصور ذلك يوم الوعيد. وجاءت كل نفس معها سائق وشهيد. لقد كنت في غفلة من هذا فكشفنا عنك غطاءك فبصرك اليوم حديد. أما بعد فقال النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال أيضا فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. அல்லாஹுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சி முறித்தாகட்டும். அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் அருளும் கிருபையும் நேசமும் பாசமும் அனைத்து தூதர்கள் மீதும் குறிப்பாக நமது உயிருக்கும் மேலானவர் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் இன்னும் இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த அனைத்து இமாம்கள் ஸலஃப்கள் முன்னோர்கள் நல்லவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்த வாழுகின்ற முஸ்லிமான அனைத்து ஆண்கள் பெண்கள் குறிப்பாக இந்த இறை இல்லத்தில் இறை அருளை தேடி வந்து இறை கற்றலை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக என்று கூறி என்னுடைய இந்த ஜுமாவின் உரை நான் ஆரம்பம் செய்கிறேன். கணித்திற்குரியவர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று இன்ஷா அல்லாஹ் ஜுமாவுடைய தலைப்பு
நாட்டில் ஓட்டு முக்கியமா? வரக்கூடிய காலகட்டங்களில் மிக பரபரப்பாக ஓடுகின்ற ஒரு செய்தியாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் ஓட்டு சம்பந்தமாக வரக்கூடிய விஷயங்கள். இந்த ஓட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் ஒரு முஸ்லிம் எப்படி அணுக வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு பல விஷயங்களை ஒரு முஸ்லிம் கட்டாயமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், எந்த கேள்வி எடுத்தாலும் சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த குழப்பம் ஏற்பட்டாலும் சரி, எல்லாத்துக்கும் தீர்வும் பதிலும் முடிவும் இஸ்லாத்தில் இருக்கின்றது. மக்களுடைய சிந்தனை பொறுத்தவரை என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், இப்போ வரக்கூடிய பல பிரச்சனைகள், புது பிரச்சனைகளுக்கு இஸ்லாம் எப்படி பதில் சொல்லும், இதை பற்றி இஸ்லாத்தில் என்ன இருக்குது, சொல்லப்போனால் எல்லா காலங்களுக்கு ஏற்ப இஸ்லாம் அப்டேட்டாக தான் இருக்குது. எல்லா காலங்களுக்கு ஏற்ப எல்லாத்துக்கும் பதில் இஸ்லாத்தில் இருக்கின்றது. எல்லாத்துக்கும். நீங்கள் இப்போ ஓட்டு எடுத்துக்கோங்க, 50 வருஷத்துக்கு கழித்து வேறொரு புது விஷயத்தை எடுத்துக்கோங்க, எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தில் குர்ஆன் ஹதீஸில் இல்லாமல் எந்த விஷயமும் இருக்காது. அப்போ சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. இப்போ இந்த ஓட்டு விஷயமாக எடுத்தாலும் சரி, இப்போ நாம் வாழுகின்ற இந்த ஜனநாயக நாட்டில் இந்த ஓட்டு மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழுகின்ற இந்த இந்தியா நாட்டில் வாழக்கூடிய ஒரு குடிமகனுக்கு தெரியும் ஓட்டு எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு முஸ்லீமுடைய கண்ணோட்டத்தின் அடிப்படையில் அவன் இந்த ஓட்டை எப்படி அணுக வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இஸ்லாம் நமக்கு என்ன அறிவுரை செய்கின்றது, என்ன அறிவுரை செய்கின்றது, நமக்கு என்ன போதனை தருகின்றது இந்த ஓட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதனால்தான் தலைப்பு நாட்டில் ஓட்டு முக்கியமா. பார்க்க போனால் இஸ்லாத்தில் ஓட்டு முக்கியமா என்று கேட்டால் கிடையாது. இஸ்லாத்துக்கும் ஓட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் நாம் வாழ வேண்டிய இந்த நாட்டில், நாம் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய, குறைவாக இருக்கக்கூடிய, எண்ணிக்கையில் கம்மியாக இருக்கக்கூடிய இந்த நாட்டில் நாம் நம்மளுடைய ஓட்டுடைய அதிகாரத்தை, இந்த உரிமையை கண்டிப்பாக பெற வேண்டும். இதை சரியாக பயன்படுத்த வேண்டும். நாட்டில் ஓட்டு எவ்வளவு முக்கியம் என்று சொன்னால், நாம் ஒன்று கூடி ஒரு விஷயத்தில் ஒன்றுபட்டால், இந்த ஓட்டுடைய விஷயத்தில் மட்டுமே எடுத்தால், இந்த உலகத்தில், நம்மளுடைய நாட்டில், நம்மளுடைய மஹல்லாக்களில், நம்மளுடைய ஊர்களில் பல பாவங்களிலிருந்து தடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இந்த ஓட்டு அமையும். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விஷயத்துக்கும் பொதுவாக சொல்லியிருக்கிறார், குன்தும் ஹைர உம்மா, நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். அல்லாஹ் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நல்லதை ஏவுகின்றீர்கள், கெட்டதை தடுக்கின்றீர்கள். இந்த ஓட்டின் மூலமாக நல்லதை செய்யக்கூடியவர்களை நாங்கள் ஏவி விடுகின்றோம், கெட்டதை செய்யக்கூடியவர்களை நாங்கள் தடுக்கின்றோம். அப்படிப்பட்ட பாவைகளை, அப்படிப்பட்ட பாவத்திலிருந்து நாங்கள் தடுக்கின்றோம். அப்போ சிறந்த சமுதாயமாக இருப்பதற்கு இந்த ஓட்டு மிகவும் முக்கியம். ஏன்? இதன் மூலமாக நாங்கள் சிறந்த சமுதாயமாக எடுத்து காட்டலாம். யார் சிறந்தவர்கள், யார் நல்லவர்கள், யார் மக்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள். நம்மளுடைய கண்ணோட்டத்தில் ஓட்டு யாருக்கு போடணும் அப்படின்னு சொன்னால், தவறுதலான ஒரு புரிதல் இருக்கின்றது. யார் முஸ்லீமாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடணும். இப்படிப்பட்ட செய்தி இஸ்லாத்தில் கிடையாது. முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் ஓட்டு அப்படின்னா கிடையாது. முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னால் கிடையாது. நியாயமாக இருக்கக்கூடியவர்களுக்கு நம்மளுடைய உதவி இருக்கணும். நியாயமாக இருக்கக்கூடியவர்களுக்கு நம்மளுடைய ஓட்டு இருக்கணும். நீங்கள் வரலாற்றை எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் சஹாபாக்களை ஹிஜ்ரத் செய்வதற்காக அனுப்பிய ஒரு நபர் யார்? ஒரு நாட்டியது ஹப்ஷாவுடைய நாட்டில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன? அங்கே இருக்கக்கூடிய ரஜுலுன் ஆதில், நியாயமானவர். நீங்கள் அங்கே போய் ஹிஜ்ரத்து செய்யுங்க, நியாயமாக நடந்து கொள்வார். அந்த நேரத்தில் அந்த பாதுஷா, அந்த நஜாஷி மன்னர் உங்களிடத்தில் நியாயமாக நடந்து கொள்வார் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அந்த மக்களை, சஹாபாக்களை ஹிஜ்ரத் செய்வதற்காக அனுப்புகிறார்கள். அவர் முஸ்லீம், அதனால் போங்க அப்படின்னு சொல்லலை. முஸ்லீம் என்ற உரிமை முதல் பட்டத்தில் நாங்கள் கொடுக்க வேண்டும். ஆனால் ஈமான், இஸ்லாம், இந்த இஸ்லாத்துடைய அடிப்படையில் நடக்கக்கூடிய முஸ்லீம்களை நாங்கள் முதல் உரிமை கொடுக்க வேண்டும். இன்று நாங்கள் பார்க்க போனால் உலகத்தில், நம்மளுடைய இந்தியா நாட்டில் எடுத்துக்கொண்டாலும் சரி, அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவர்கள் யாரும் தூய்மையானவர்கள் கிடையாது. எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் பாவம் செய்யக்கூடியவராக தான் இருக்கிறார். தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த விதத்தில் அவர்கள் அந்த பாவத்தை செய்து ஆகும். அப்படிப்பட்ட கட்டாய சூழல் அவர்களுக்கு ஏற்பட்டுவிடும். இப்போ அந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும், எல்லா நபர்களும், எல்லா அரசியல்வாதிகளும், யார் முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, வாழக்கூடிய இந்த இந்தியா நாட்டில், நம்ம வாழக்கூடிய வசிக்கக்கூடிய இந்த நாட்டில்
யார் நமக்கு நியாயமாக நேர்மையாக நடந்து கொள்வார் என்று முடிவெடுத்து நாங்கள் சொல்ல வேண்டும். முடிவெடுத்து நாங்கள் அந்த ஓட்டில் நாங்கள் பங்கெடுக்க வேண்டும். எந்த கட்சியுடைய பெயரோ எந்த தலைவனுடைய பெயரோ நாங்கள் இந்த இடத்தில் குறிப்பிடவில்லை. ஆனால் நியாயமாக இருக்கக்கூடியவர்கள், நேர்மையாக இருக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் நம்முடைய ஓட்டை போட வேண்டும். ஏன் இஸ்லாத்தில் ஏன் இவ்வளவு இதுக்கு முக்கியத்துவம் இருக்கின்றது? என பல மார்க்க அறிஞர்கள் இதை பற்றி அவ்வளோ வலியுறுத்தி சொல்கிறார் என்று சொன்னால், ஓட்டு போடுவதன் மூலம் ஒரு ஓட்டு மட்டும் கிடையாது. இது ஓட்டு என்ன? ஒரு அமானா. எப்படிப்பட்ட அமானத்? நல்லவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு அமான, நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அமான. அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல், நீங்கள் நேர்மையாக நியாயத்தை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். அந்த அமுரு, நீங்கள் அந்த அமானாவை சரியாக பயன்படுத்துங்கள், அந்த அமானாவை உங்களுக்கு சரியாக நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கட்டளையிடுகின்றான். ஓட்டு வெறும் ஓட்டல்ல, இது ஒரு ஷஹாதா, இது ஒரு சாட்சி. யார் நல்லவர்கள் என்று நாங்கள் ஓட்டு போட்டு காண்பிக்கின்றோம். நாம் போடக்கூடிய ஓட்டு அப்போ அவர் நல்லவர் என்று நாங்கள் தீர்மானிக்கின்றோம். அவர் நல்லவரா, அவர் கெட்டவரா? நல்லவராக இருந்தால் நாங்கள் நல்லவர்களுக்கு சப்போர்ட் செய்கிறோம் என்று அர்த்தம். கெட்டவராக இருந்து நாங்கள் அவர்களுக்கு ஓட்டு செய்தோம் என்று ஓட்டு போட்டோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த கெட்ட செயலுக்கு, அந்த கெட்ட பாவத்துக்கு நாங்கள் உதவி செய்கின்றோம் என்றுதான் அர்த்தம். அல்லாஹ் தெல்ல தெளிவாக வசனத்தில் கூறிவிட்டான். சூரத்துல் மாயிதா 5வது அத்தியாயம் 2வது வசனத்தில், வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், பாவத்துக்கும் பகைமைக்கும் ஒருபோதும் துணை போகாதீர்கள். ஒருபோதும் நம்முடைய உதவி இருக்கக்கூடாது. அந்த பாவத்துக்கு எந்த விதத்திலும் நம்முடைய உதவி இருக்கக்கூடாது. நமக்கு தெரியும் இந்த நபர், இந்த அரசியல்வாதி, இந்த கட்சி, இந்த தலைவர், இவர் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல எந்த ஒரு மனிதனுக்கும் நல்லதை செஞ்சது கிடையாது, அல்லது எல்லாத்தையும் விட கம்மியாக நல்லது செய்யக்கூடியவனாக தான் இருக்கிறான். அவன் அதிகமாக இந்த மாதிரி ஹராமான விஷயங்கள், மக்களை ஏமாற்றக்கூடிய விஷயங்கள் தான் நடத்து கொண்டிருக்கிறது என்று நமக்கு நன்றாக தெரியும். பல சாட்சிகள் இருக்கின்றோம். அந்த நேரத்தில் நாங்கள் யார் நேர்மையாக இருக்கின்றாரோ அவர்களுக்கு தான் ஓட்டு போட வேண்டும். யார் நியாயமாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நம்முடைய சாட்சியை கொடுக்க வேண்டும். அதுதான் ஷஹாத், அதுதான் ஓட்டு. ஓட்டு வெறும் ஓட்டு அல்ல, இது ஒரு மஸ்லிஹத்தன், முசாஹலத்தன். எப்படி தெரியுமா? ஒரு நல்ல ஒரு நற்குணத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள், நல்ல குணத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள், நல்லொழுக்கம் பேணக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த ஓட்டு இருக்கின்றது. இந்த ஓட்டின் மூலமாக நம்ம என்ன விஷயத்தை புரிய வைப்போம்? இவர் வந்தால் சமூகத்தில் பல நல்ல விஷயங்களை செய்வார் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்திருப்போம். ஆனால் அப்படிப்பட்ட பல விஷயங்கள் நடக்காது. அப்படிப்பட்ட பல வாக்குறுதிகள் வெறும் வாக்குறுதியாக காகிதத்தில் மட்டும்தான் இருக்கும். அப்படிப்பட்ட பல வார்த்தைகள் வெறும் வீடியோக்களில் மட்டும்தான் இருக்கும். நடைமுறையில் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, பொதுவாக வாழக்கூடிய எந்த மனிதர்களுக்கும் எந்த விதமான உதவி செய்யக்கூடியவர்களோ அல்லது எந்த விதமாக அதிகமாக எந்த விதத்தில் பலன் கொடுக்கிறவராக இல்லை. அந்த இடத்தில் நாங்கள் அப்படிப்பட்ட மக்களுக்கு, ஒரு அரசியல்வாதிக்கு நாங்கள் கண்டிப்பாக ஓட்டு போடக்கூடாது. ஏன்? இஸ்லாத்தில் தெளிவாக இருக்கின்றது, நல்லதுக்கு மட்டும்தான் நாங்கள் உதவி செய்ய வேண்டும். வதஆவுனு அலல் பிர் வத்தக்வா, எதுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும்? எதுக்கு நாங்கள் துணை போக வேண்டும்? நன்மைக்கும் இறை அச்சத்துக்கும் மட்டும்தான் நாங்கள் துணை போக வேண்டும். இப்படி நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் பாருங்கள், இப்படி ஓட்டு போட விஷயங்கள் இல்லை என்றாலும் காஃபிர்களாக இருந்து நல்லதை செய்யக்கூடியவராக இருந்தார்கள் சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் முதன்மையாக அந்த இடத்தில் இருப்பாங்க. ஹில்ஃபுல் ஃபிஜார், ஹில்ஃபுல் ஃபிஜார் நம்மில் பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் நபியா ஆகுவதற்கு முன்பாக நடக்கக்கூடிய செய்தி, மக்கால் இருக்கக்கூடிய காஃபிர்களுடைய தலைவர்கள் காஃபிராக இருக்கிறாங்க, சிலை வணக்கத்தில் இருக்காங்க, மக்காவுடைய குறைஷி தலைவராக இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒரு டீம் போடுறாங்க, ஒரு மஷூரா போடுறாங்க, ஒரு கமிட்டி உருவாக்குறாங்க. அந்த கமிட்டிக்கு பேர் தான் ஹில்ஃபுல் ஃபிஜார். என்ன அர்த்தம்? இதுக்கு பிறகு யாரும் இந்த மக்காவில் திருட மாட்டார்கள், மக்களை ஏமாற்ற மாட்டார்கள். வழிபோக்கர்கள் எப்படி அந்த கொள்ளையடிக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்குதோ, இதுக்கப்புறம் இந்த கமிட்டி மூலமாக அதை நாங்கள் தடை செய்து விடுவோம். வெளியிலேருந்து வரக்கூடிய, ஏன்னா மக்கா அந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு சந்தை, ஒரு ஊராக இருந்தது, மார்க்கெட் தெருவாக இருந்தது, ஒரு மிகப்பெரிய ஒரு நகரமாக மாறிவிட்டது. எல்லாம் வியாபாரத்துக்காக வருவார்கள். ஆனால் வியாபாரத்தை முடிந்தவுடனே பல பேர் கொள்ளையடிக்கக்கூடிய, திருடக்கூடிய, மக்களை ஏமாற்றக்கூடிய பல விஷயங்கள் நடக்கும். அப்போ அந்த இடத்துல அந்த காஃபிரீன்களுடைய கூட்டம் நடந்தக்கூடிய அந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சசம் அந்த கமிட்டியில் போய் சேர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கமிட்டியில் ஒரு மெம்பராக இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க, அவங்களோட துணையாக இருக்காங்க. ஏன்? இந்த இடத்துல
காஃபிர்கள் முஸ்லிம்கள் இல்லை, நியாயம் நேர்மை. அல்லாஹ்வுடைய தூதர் அதை தான் தேர்ந்தெடுத்தார்கள். இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதை தான் சொல்லுகின்றார்கள். ஏன்னா இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி நமக்கு எல்லோருக்கும் தெரியாத ஒரு விஷயம், பலருக்கு தெரியாது. என்ன அப்படி தெரியுமா? இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வெறும் எழுத்து மூலமாக மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞராக, ஒரு வீரராக இல்லை, போர்க்களத்தில் வாளை எடுத்து அந்த காஃபிர்களுக்கு எதிராக சண்டை போட்ட மிகப்பெரிய வீரராக இருந்திருக்கிறார். அவர் சொல்லக்கூடிய விஷயம் அஹஃபுத்தரரைன், இருக்கக்கூடிய பாவத்திலிருந்து எது தீமை கம்மியாக இருக்கோ அதை தேர்ந்தெடுங்க. இதுதான் இஸ்லாத்துடைய உசூலாக இருக்கும். நம்ம பார்க்குறோம், யாரும் முஸ்லீம் இல்லை, யாரும் இஸ்லாம் சரியான கொள்கைகள் இல்லை, யாரும் நேர்மையாக இல்லை. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? இர்திகாப் அஹஃபுத்தரரைன், என்ன செய்யணும்? எது கம்மியாக பாவம் இருக்குதோ, எது நமக்கு தீமை கம்மியாக இருக்குதோ அதை தேர்ந்தெடுக்கணும். அதுதான் உண்மையான வழி. எப்படி? இருக்கக்கூடிய பாவிகளில் யார் குறைந்த பாவம் செய்திருக்கிறார்கள், இருக்கக்கூடிய இந்த கட்சிகளில் யார் அதிகமாக குறைவாக பாவத்தை செய்திருக்கிறார்கள், அப்படிதான் நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். இதுதான் அஹஃபுத்தரரைன். என்ன அர்த்தம்? தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்கள் நன்மையாக இருந்தால் அதிகமாக யார்கிட்ட நன்மை இருக்குதோ அதை எடுத்துக்கலாம், தீமையாக இருந்தால் யார்கிட்ட கம்மியாக தீமையாக இருக்குதோ பாவம் இருக்குதோ அவங்கள தேர்ந்தெடுக்கணும். இதுதான் நமக்கும் சரி, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பல மக்களுக்கும் நல்லதை கொடுக்கும். இதுதான் நமக்கு நல்லதை கொடுக்கும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நமக்கு கொடுத்த இந்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, என்ன வாய்ப்பு? இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அதுவும் குறிப்பாக இந்த நாட்டில் நாங்கள் வாழும் பொழுது இந்த நாட்டுடைய பல சட்டங்களை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். இந்த நேரத்தில் ஓட்டு போடக்கூடிய விஷயம் நமக்கு வலியுறுத்தப்பட்டது. ஏன்? இதன் மூலமாக நல்லவர்கள் முன் வரலாம், கெட்டவர்கள் பின் வரலாம். அப்போ நாங்கள் நல்லவர்களுக்கு பணிபுரிய வேண்டும், நல்லவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும், நல்லவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், நல்லவர்களுக்கு ஆதரவு செலுத்த வேண்டும், நல்லவர்களோடு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாட்டிலும் சரி நம் சமூகத்திலும் சரி நல்லது நடக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அப்படிதான் புரிய வைக்கின்றார்கள். இன்னும் இருக்கிறார்கள். இன்னைக்கு பல ஊர்களில் பார்க்கும் பொழுது காஃபிர்களாக இருக்காங்க, முஸ்லீமாக இல்லை, ஆனால் மக்களுக்கு நிறைய உதவி செய்யக்கூடியவராக இருக்காங்க. கெட்டது செய்வாங்க, மனிதன் அடிப்படையில், அரசியல்வாத அடிப்படையில் பல விதங்களில் தவறுகள் நடக்கும். ஆனால் மற்ற அரசியல்வாதிகளை விட அந்த காஃபிராக இருக்கக்கூடிய அந்த மனிதன் மக்களுக்கு நிறைய உதவி செய்யக்கூடியவனாக இருப்பான், மக்களுக்காக அதிகமாக குரல் கொடுக்கக்கூடியவனாக இருப்பான், மக்களுக்காக நின்று களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடியவனாக இருப்பான். அது நமக்கே தெரியும் யார் என்று. அப்போ நாம் அவர்களுக்காக ஓட்டு போட வேண்டும். இதன் மூலம் நல்லது நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு உண்டு. அல்லாஹ் நம்மை சிறந்த சமுதாயமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய காரணம் நல்லதை நாங்கள் ஏவுகின்றோம், கெட்டதை தடுக்கின்றோம். அது இது ஓட்டின் மூலமாக சாத்தியமாகும். சகோதரர்களே, பெரியோர்களே, அப்போ இந்த ஓட்டை ஒவ்வொரு மனிதனும் இந்த இந்தியா நாட்டில், குறிப்பாக தமிழகத்தில் நடக்கக்கூடிய வரக்கூடிய இந்த எலெக்ஷன் மூலமாக நம்மளுடைய ஓட்டு நல்லவர்களுக்காக இருக்க வேண்டும், நியாயமாக இருக்கக்கூடியவர்களுக்காக இருக்க வேண்டும். வெறும் முஸ்லீம் என்று பார்க்காமல் நியாயமாக இருக்கக்கூடியவர்கள், நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள் என்று பார்த்துவிட்டு நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு செலுத்த வேண்டும், அந்த ஓட்டை போட வேண்டும். இது ஒரு சாட்சி. நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பற்றி கேள்வி கேட்பான். இன்னைக்கு பல பேர் எப்படி இருக்காங்க? எனக்கு யாருமே நல்லவர்கள் தெரியல, இங்கே யாருமே எனக்கு நல்லது செய்யலை அப்படின்னு தோணலை, அதனால் நான் ஓட்டே போட மாட்டேன், நோட்டா அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. அதுவும் செய்யக்கூடாது. ஏன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகின்றான், வலா தக்துமுஷ் ஷஹாதா, சாட்சியை மறைக்கக்கூடாது. இப்போ நம்ம என்ன சாட்சி எடுக்கணும்? ஒன்று இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் யார் நல்லவர்னு சாட்சி எடுக்கணும், அல்லது இருக்கக்கூடியவர்களில் யார் கம்மியாக பாவத்தை செஞ்சுருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். அப்போ தான் பெரிய பாவம் செய்யக்கூடியவர்கள் முன் வர மாட்டார்கள், அதிகமாக மக்களுக்கு தீமை கொடுக்கக்கூடியவர்கள் முன் வர மாட்டார்கள். அப்போ இந்த சாட்சியை நாங்கள் சரியான இடத்தில் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில் இதை பற்றி கண்டிப்பாக விசாரிப்பான். நீங்கள் அளித்த அந்த ஓட்டு, நீங்கள் செலுத்தின அந்த ஓட்டு, நீங்கள் கொடுத்த அந்த சாட்சி, அது நல்லவன் என்று தெரிந்தும் கெட்டவர்கள் என்று தெரிந்தும் நீங்கள் ஏன் சாட்சி அளித்தீர்கள் என்று அல்லாஹ் நம்மிடத்தில் கேள்வி கேட்பான். அப்போ ஓட்டு சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த உலகத்திலே முடிந்து போகக்கூடிய விஷயம் அல்ல, நாளை மறுமையில் கேள்வி கணக்காக இருக்கக்கூடிய சாட்சி சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கின்றது. இதை நாங்கள் கவனத்தில் கொண்டு நல்லதுக்கு மட்டுமே நாங்கள் பணிபுரிய வேண்டும், உதவி செய்ய வேண்டும். அல்லாஹ் ரஹ்மான் அனைவருக்கும் அதற்கான வாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. ஆமீன். வஅக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலிசாஇரில் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம்.